மயிலாடுதுறை, திருவாரூர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள அரசு தயாராக உள்ளது. அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் பேட்டி. அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட தளவாய் சுந்தரத்திற்கு மீண்டும் பொறுப்பு. கன்னியாகுமரி மாவட்ட செயலாளர் பொறுப்பு வழங்கினார் கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. மதுரை மாவட்டம் பரவை அருகே சாதி சான்றிதழ் கேட்டு 12வது நாளாக போராட்டம். கண்களை கட்டிக்கொண்டு எதிர்ப்பை தெரிவித்தது. இளம்பெண் பாலியல் வன்கொடுமை புகார். பாடகர் குரு குகனை கைது செய்து சிறையில் அடைத்த போலீசார். டெல்லியில் காற்று மாசுபாட்டை தடுப்பதற்கான கட்டுப்பாடுகள் உரிய முறையில் அமல்படுத்தப்படுகிறதா? மத்திய மாநில அரசுகளுக்கு உச்ச நீதிமன்றம் கேள்வி. மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை 49 விழுக்காட்டிலிருந்து 50 விழுக்காடாக உயர்த்த வேண்டும். மத்திய அரசின் நிதிக்குழுவிடம் முதலமைச்சர் MK ஸ்டாலின் வலியுறுத்தல். அதிமுகவுடன் கூட்டணி என்பது முற்றிலும் தவறானது. தாவேக பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் அறிக்கை. திருவண்ணாமலையில் டிசம்பர் 12 உழவர் பேர் இயக்க மாநில மாநாடு. பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிவிப்பு. ஜாமீன் கேட்டு நடிகை கஸ்தூரி எழும்பூர் நீதிமன்றத்தில் மனு விரைவில் விசாரணைக்கு வரும் என தகவல். தமிழ்நாடு அரசின் விரைவு பேருந்துகளில் இனி 90 நாட்களுக்கு முன்பே டிக்கெட் முன்பதிவு செய்து கொள்ளலாம். 60 நாட்களாக இருந்த அவகாசம் 90 நாட்களாக நீட்டிப்பு. நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பள பாத்திகளை மூழ்கடித்த மழைநீர். உப்பு உற்பத்தி முற்றிலுமாக முடக்கம். தேனி மாவட்டம் கும்பக்கரை அருவியில் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை.